இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, ஆண்டின் பொது காலத்தின் 33ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ள நாம் வாய்ஸ் ஆஃப் டிவைன் மெர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய 3 வாசகங்களும் இறுதி நாளில் நம் ஒவ்வொருவருக்கும் என்ன நிகழப் போகின்றது, என்ன நடக்கப் போகின்றது என்பதைத்தான் இன்றைய 3 வாசகங்களும் நாம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க அழைக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் இறைவன் கணக்கிடுகின்றார், கணக்கை கேட்பார் என்பதை முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இன்றைய 2வது வாசகத்திலே புனித பவுலடிகளார் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்கின்றார் என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். நான் உங்களோடு இருக்கும் பொழுது என்னுடைய வேலையையும் எனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளையும் நானே செய்தேன். ஏன் என்னால் உங்களிடம் வேலை வாங்க முடியாதா? ஏனென்றால் நான் என் வேலையை செய்யும் பொழுது அது ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை உங்களுக்கு காண்பிப்பதற்காக. நான் ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடினேன், அவற்றின் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் என்பதை போல நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை புனித பவுலடிகளார் இன்றைய 2வது வாசகத்தின் மூலமாக எடுத்துரைக்கின்றார். ஆம், இயேசுவின் பிரியமானவர்களே, அங்கே ஒரு கேள்வி எழுப்புகின்றார். உங்களில் சிலரை நான் கேள்விப்படுகின்றேன், எந்த விதமான வேலைகளும் செய்யாமல் செய்பவர்களை தொந்தரவு செய்கிறீர்கள் என்று. உங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை, இறுதி நாள் வரும், கடவுள் கணக்கு கேட்கும் பொழுது நீங்கள் தயாராக இருங்கள் என்று. ஆக இந்த 2 வாசகங்களையும், முதல் மற்றும் 2வது வாசகத்தை வாசிக்கும் பொழுது இறுதி நாளில் கடவுள் நம்மிடம் கணக்கு கேட்கும் பொழுது நாம் என்ன பதில் வைத்திருக்கின்றோம், என்ன சன்மானம் வைத்திருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஆய்ந்து அறிவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே, கடந்த வார நற்செய்தியிலே பார்த்தோம், பரிசேயர்கள் அங்கே எருசலேம் ஆலயத்திலே பொருட்களை விற்கும் பொழுது அதை ஆண்டவர் விரட்டி அடிக்கின்றார். அந்த ஆலயத்தை இடிக்கச் சொல்கின்றார். 3 நாளில் கட்டி எழுப்புவேன் என்று சொல்கின்றார். அவையெல்லாம் எப்பொழுது நிகழும் என்ற கேள்வியை தொடர்ச்சியாக, கடந்த வாரத்தினுடைய நற்செய்தியின் தொடர்ச்சியாக இப்பொழுது நாம் கேட்டோம். ஆண்டவர் சொல்கின்றார், கடவுள் எவ்வாறு மாட்சிப்படுத்துவார் தன் மகனை என்பது உங்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு காலம் வரும், அந்நேரம் வரும், அப்பொழுது இறைமகன் இயேசு மாட்சிப்படுத்தப்படுவார். ஏனென்றால் ரோமை பேரரசர்களால் கிபி 70ஆம் நூற்றாண்டிலே எருசலேம் ஆலயம் தகர்க்கப்படும் பொழுது இவையெல்லாம் நிகழ்ந்ததை திருத்தூதர்களும் ஆண்டவருடைய சீடர்களும் எண்ணி பார்த்தார்கள் என்பதை நாம் கண்கூடாக வரலாற்றிலே படிக்கின்றோம். ஆம், இயேசுவின் பிரியமானவர்களே, ஆண்டவர் மாட்சிப்படுத்தும் பொழுது நம்முடைய மாட்சி எவ்வாறு காட்சியாக இருக்கின்றதா அல்லது கடவுளுடைய மகிமையாக இருக்கின்றதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட கடமைகளோடு நாமும் செவ்வனே சிறந்த விதத்தில் செயல்படுவோம், செயலாற்றுவோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.